ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 8/7/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த சபையில் வெளிநோக்கு முகத்தில் உட்காரக்கூடாது இல்லையா? வெளியில் இருக்கிற எந்த நினைவும் வரக்கூடாது. நான் பாபா, அவ்வளோதான் ஞாபகம் இருக்கணும். ஸோ பாபாவுடைய நினைவில் உட்காரணும். உற்றார், உறவினர், பிஸ்னஸ் இதெல்லாம் நினைவு செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது வாயு மண்டலத்தில் தடை ஏற்படுத்தும். அது மிகப்பெரிய டிஸ்சர்வீஸ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த குழு சென்டர்லேயும் சரி, மதுபன்லேயும் சரி, கீதா பாடசாலையிலையும் சரி, வேறு எந்த நினைவோடையும் அங்கே உட்காரக்கூடாதுன்ற உட்காந்திங்கன்னா வாயுமண்டலத்தில் தடையை ஏற்படுத்துகிறீங்க. இப்போ சூக்ஷ்மமான பாவம் ஆகிடுது இது. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதை நேற்று கூட சொல்லியிருந்தார். கேள்வி, ஸோ குழந்தைங்க பண்ணுற ஒரு ஆன்மீக ட்ரில் மனிதர்களால் செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆன்மீக ட்ரில்லுடைய விசேஷத்தன்மை என்ன தெரியுமா? உங்களுடைய ஆன்மீக ட்ரில் புத்திக்குரிய ட்ரில் இல்லை. உடம்பை வளைக்கிறது அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க யார் வேணாலும். ஆனால் இந்த ஆன்மீக ட்ரில் புத்தியை வளைக்கிறது. அதோடைய விசேஷத்தன்மை என்னென்னா, நீங்கள் நாயகியாகி உங்களுடைய நாயகனை நினைக்கிறீங்க. இதுதான் கீதையிலும் சொல்லப்பட்டிருக்குது, மன்மனாபவன்ட்டு. ஆனால் மனிதர்கள் தன்னுடைய நாயகன் பரமாத்மாவை தெரிஞ்சிக்கவே இல்லைன்னும் பொழுது எப்படி இந்த ட்ரில் பண்ண முடியும்? எப்படி நினைப்பாங்க? ஸோ அதனால் அவங்க ஒருவருக்கொருவர் உடல் ரீதியான ட்ரில் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஹடயோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஓம் சாந்தி. ஸோ குழந்தைங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு குழந்தைங்களுக்கும் தெரியும், பாபாவுக்கும் தெரியும். ஏன்னா பாபா தான் நினைவு ட்ரில் செய்ய வைக்கிறார். குழந்தைங்க நினைவு யாத்திரையில் இருக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் வாயால் ஒன்றுமே உச்சரிக்க தேவை கிடையாது இல்லையா? பக்தி மார்க்கத்தில் நிறைய பேர் ஓம் நம சிவாய் நாள் முழுவதும் கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஞான மார்க்கத்தில் வந்த பிறகு இறைவனை நினைக்கும் பொழுது தான் தெரியும் இதுதான் ரொம்ப கஷ்டம், வாயால் சொல்கிறத விட நோட் புக்கில் எழுதுறத விட அப்படின்றது. ஸோ இங்கே நீங்கள் பரமாத்மாவுடைய நினைவில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய எல்லா பாவமும் பஸ்மமாகும். எந்த அளவுக்கு நீங்கள் நினைவுன்ற ட்ரில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு விகர்மாஜித் பாவங்களை வென்றவர்களாக ஆவீங்க. இது ஆன்மீக ட்ரில், உடலுக்கான ட்ரில் கிடையாது. இதுதான் உண்மையான ஆன்மீக ட்ரில் இல்லையா? மற்றபடி பாரதத்தில் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட எல்லா ட்ரில்லுமே பௌதீக ட்ரில், உடலுக்கானது. இது மட்டும்தான் ஆன்மீக ட்ரில். ஸோ குழந்தைகளாகி உங்களை தவிர யாருக்குமே இந்த ஆன்மீக ட்ரில் தெரியாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் பாபா இதை சொல்லிக் கொடுக்குறார். ஆனால் இந்த ட்ரில் பற்றி ஜாடையாக கீதையில் சொல்லப்பட்டு இருக்குது, டைரெக்டாக சொல்லாமல். ஆக்சுவலாக எல்லா வேதங்கள்லையுமே அங்கங்கே ஸ்லைட்டாக சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் டைரெக்டாக இருக்காது, புரியாது அவங்களுக்கு. இந்த ஞானம் தெரிஞ்சுட்டு அதை படித்தா புரியும். பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பகவான் தன்னுடைய குழந்தைங்களுக்காக சொல்கிற மகா வாக்கியம்னு அர்த்தம். நீங்கள் அந்த பகவான் சிவபாபாவுடைய குழந்தைங்க இல்லையா? அதனால் குழந்தைங்களுக்கு
அப்பாவை நினைங்க, ஆஸ்தியை நினைங்கன்ட்டு பாபா கட்டளை கொடுக்கிறார். பைபிளில் கூட அடிக்கடி கட்டளைன்ற வார்த்தை வரும். இப்போ தான் புரியுது அதோடைய அர்த்தம். ஏன்னா பாபா இங்கே மிலிட்ரி கமாண்டராகவும் இருக்கிறார். கமாண்டர் ஆர்டர் தானே போடுவார். அதனால் மாமேக்கம் யாத் கரோ, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இது எப்படிப்பட்ட ட்ரில்? மிலிட்ரியிலலாம் காலைல எழுந்திரிச்ச உடனே ஓடுவாங்களாம் பல கிலோமீட்டர். அப்புறம் கடுமையான ட்ரில் பண்ணுவாங்க. அது கம்பேர் பண்ணும்போது நம்மளது என்ன கஷ்டமா? ஆனால் டிசிப்ளின் மட்டும் இருக்கணும். அதே மாதிரி நாமளும் கரெக்டாக எழுந்திரிச்சு மனசை ஒருநிலைப்படுத்தி பாபாவோட மட்டும் இணைக்கணும். பாபாவும் இந்த ட்ரில் கற்றுக் கொடுக்குறாரு. குழந்தைங்களும் இந்த ட்ரில்லை தான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. ஸோ முந்தைய கல்பத்தில் கூட என்னை நினைவு செய்யுங்கன்னு தான் பாபா சொன்னார். உண்மையிலே ஒரு அப்பா குழந்தைகிட்ட என்னென்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது தானே அடிக்கடி. ஆனாலும் இங்கே சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா அரைக்கல்பத்து பழக்கம், தேகதாரிகள், உற்றார் உறவினர், தொழில் இதெல்லாம் நினைக்கிறது. இப்போவும் அதை நினச்சிங்கன்னா வாயுமண்டலத்தில் தடை ஏற்படுத்துவீங்க. அதனால தான் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா திரும்ப திரும்ப சொல்கிறார். ஸோ இங்கே உட்காந்து எப்படி நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே நடக்கும்பொழுதும் போகும்பொழுதும் வரும்பொழுதும் எந்த காரியம் செய்யும் பொழுதும் பாபாவோடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபாவை நினைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை உட்காந்துட்டு நினைவு பண்ணுறது முக்கியம்தான். அப்புறம் எழுந்திரிச்ச பிறகும் அந்த நினைவு தொடரணும். எப்படி நாயகி நாயகனை நினைக்கிறா? எந்த வேலை செஞ்சாலும் அந்த நினைவு இருந்துக்கிட்டே தானே இருக்குது. ஆனால் அது ஸ்தூலமான நினைவு. உங்களுடையது ஆன்மீகமான நினைவு. அங்கே ஸ்தூலமான உடலை நினைக்கிறாங்க, இங்கே சூக்ஷ்மமான பரமாத்மாவை நினைக்கிறோம். அதனால தான் இது ஆன்மீக நினைவு. பக்தி மார்க்கத்தில் கூட பரமாத்மாவை நாயகனாக நினைக்கிற நாயகிகள் இருக்கிறாங்க. அதாவது ஆத்மாக்கள். நிறைய பேர் கடவுளை கணவனாக நினைச்சாங்க. மீரா, ஆண்டாள், மகாதேவி அக்கா, வள்ளலாரே கூட தன்னை நாயகியாக்கி சிவனை நாயகனாக்கி பாடியிருப்பார். ஆனாலும் நாயகனை பற்றியே அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நினைக்க முடியும்? ஒரு பாவனை மட்டும் இருக்கும். ஏன்னா தன்னுடைய ஆத்மாவை பற்றியே அவங்க தெரிஞ்சுக்கலன்னும் போது எப்படி பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க? ஸோ இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் நம்முடைய நாயகன் பாபாவே நேரடியாக வந்திருக்கிறார். பக்தி மார்க்கத்திலிருந்தே ஆத்மாக்கள் நாயகிகளாகத்தான் இருக்கிறாங்க. இது ஆத்மா பரமாத்மாவின் விஷயம், உடலின் விஷயம் கிடையாது. பாபா நம்ம முன்னாடி சொல்கிறாரு, நாயகிகளே நீங்கள் தான் பாபா வாங்க அப்படின்னு நாயகனை அரை கல்பமாக நினைவு செஞ்சீங்க. எதுக்காக நினைவு பண்ணீங்க? நீங்கள் எங்களை துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க, சாந்தி தாமம் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நினைவு செஞ்சீங்க, கூப்பிட்டீங்க துக்கம் தாங்காமல். இப்போ சந்தோஷமான செய்தி பாபா சொல்கிறாரு, இந்த துக்கதாமம், இந்த மரண லோகமே அழிய போகுது இல்லையா? ஸோ நாம் வீட்டுக்கு போக போகிறோம். அங்கேருந்து மறுபடியும் இதே பூமி சொர்க்கமான பிறகு ஆனந்தமாக ஆட்சி செய்வோம். ஸோ அதனால் வீட்டையும்
சொர்க்கத்தையும் நினைவு பண்ணணும். அந்த சொர்க்கத்தை தான் அமரலோகம்னு சொல்கிறோம். அதை தான் அமரலோகத்துக்கு வெற்றி, மரணலோகம் அழிய போகுதுன்னு பாபா சொல்கிறார். அதுக்காகத்தான் நீங்கள் இப்போ பிராமணர்களாக இருக்கிறீங்க. உங்களை கூட வரிசைக்கிரமமாக தான் ஆகியிருக்கிறீங்க. ஸோ எதை வச்சு பாபா வரிசைக்கிரமமான பிராமணர்கள்ன்றாரு? நம்பிக்கையை வச்சு சொல்கிறார். இல்லை, நம்பிக்கையின் ஆதாரத்தில் தான் இங்கே எல்லாமே. நம்பிக்கை இருந்தால்தான் அன்பு வரும், அன்பு இருந்தால் தான் நினைவு வரும். அதனால் நீங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கணும். என்ன நம்பிக்கை? நாம் இப்போ நரகத்திலிருந்து சொர்க்கவாசி ஆகிறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா இந்த நம்பிக்கையை சுயம் கீதையின் பகவானே வந்து கொடுக்கிறார். மனிதர்கள் சொல்லலை. தீர்க்கதரிசிகளோ அல்லது தர்ம ஸ்தாபகர்களோ அல்லது சாது சந்நியாசிகளோ சொல்லலை. கடவுளே வந்து சொல்கிறார். அவர் உடலற்ற நிராகார பகவான். அவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. ஒருத்தர் தான் கடவுள். ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் தான் நிராகாரமானவராச்சு, அவர் எப்போவுமே நிராகாரமாகவே இருக்கிறாருன்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. அதனால் அவர் எப்படிப்பா இங்கே வந்து கற்றுக் கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. பாவம், பாபாவை பற்றி தெரியாததுனால நாடகத்தின்படி கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. ஆனால் கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் உள்ள சம்பந்தம் ரொம்ப நெருக்கமானது. ஆனாலும் கிருஷ்ணர் வேற, சிவன் வேற இல்லையா? சிவன்கிட்ட இந்த ஞானத்தை கேட்டு அவர் கிருஷ்ணராக பிறக்கிறார். ஸோ சிவன் இந்த பூமிக்கு வந்ததுனால தான் சிவஜெயந்தி கொண்டாடுறோம். ஆனால் சிவஜெயந்தி உண்மையிலே ப்ராக்டிக்கலாக நடக்கிறது இந்த சங்கமயுகத்தில் தான் நடக்குது. ஸோ இன்றைக்கி சிவஜெயந்தி, நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. சிவஜெயந்தி இரவில், விடிஞ்சா கிருஷ்ண ஜெயந்தி காலையில். சூப்பரில் இல்லை? இரவில் சிவன் பிறகுறார், பகலில் கிருஷ்ணர் பிறகுறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு, எல்லைக்கு அப்பாற்பட்ட பகலில். ஸோ சிவபாபா வர்றதை வந்து இரவுன்னு சொல்லலாம் அல்லது அதிகாலைன்னு சொல்லலாம். சங்கமயுகன்றது அதிகாலை இல்லையா? எப்போ சிவராத்திரி முடியுதோ அப்போ தான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? சிவன் என்னுடைய ஜென்மம், அவர் போகிறார், போன பிறகு தான் கிருஷ்ணர் பிறக்கிறார். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் குழந்தைங்க நீங்கள் தான் புரிஞ்சிக்க முடியும். இந்த சபையில் வெளிநோக்கு முகம் உள்ளவர்கள் யாருமே உட்கார முடியாது. இதுதான் சட்டம் இல்லை? இங்கே நான், பாபா, வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. பாபாவுடைய நினைவில் தான் இங்கே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சென்டரில், மதுபனில், கீதா பாடசாலையில் மட்டும் கிடையாது, எப்போவுமே நம்ம வெளிநோக்கு முகத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா வெளிநோக்கு முகத்தில் வர்றதுனால தான் நமக்கு வந்து பிரச்சனை எல்லாம் அனுபவமாகுது. இல்லாட்டினா உங்களுக்கு ஆனந்தமாக அமைதியாகவே இருக்கும். அமைதியாகவே கர்ம கணக்கு முடிப்பீங்க. ஏன்னா முடிச்சு தான் ஆகணும். முடிக்கலைன்னா பின்னாடி தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ பாபா முன்னாடியே நீங்கள் உள்நோக்கு முகமாக இல்லைன்னா அப்புறம் எப்படி வெளியில் போய் உள்நோக்கு முகமாக இருப்பீங்க? ஸோ நீங்கள் இங்கே பாபாவுடைய நினைவில் தான் இருக்கணும். அது எப்போவுமே பொருந்தும். மெயினாக பாபா முன்னாடி மனிதர்கள் ஏ பதித்த பாவனா வாங்க வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிடுறாங்க.
ஆனால் நாடகத்தின்படி கல்புத்தியாக இருக்கிறாங்க. அதனால் ஒன்றுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தால் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ கலியுகத்துடைய கடைசியில் இருக்கிறோங்கிறத கூட தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கல்புத்தியாக இருக்கிறாங்க. இன்னும் லட்சக்கணக்கான வருடங்கள் கலியுகம் இருக்குன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பாபா எப்போ வராரோ அப்போ மறுபடியும் கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவர்களாக ஆகிறாங்க. அடுத்த கல்பம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இது தெரியாமல் மனிதர்கள் முழுவதும் ஆழ்ந்த இருளில் இருக்கிறாங்க. இன்னும் கலியுகம் 40,000 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ அறியாமை இல்லையா. எல்லைக்குட்பட்ட தந்தை ஒருபோதும் பதித்த பாவனன் ஆக முடியாது. இந்த விஷயத்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் புரிய வைக்கிறார். எல்லைக்குட்பட்ட தந்தை யாருடைய பாவத்தையாவது கழுவ முடியுமா என்ன? சார் நிறைய பேர் பாபுஜின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அதாவது அப்பான்னு அர்த்தம். உண்மையிலே எல்லையற்ற பாபுஜி சிவபாபா தான், ஆன்மீக தந்தை. அவர் தான் எல்லோருக்கும் பதித்த பாவனனாகவும் ஞான கடலாகவும் இருக்கிறார். ஏன்னா குழந்தைங்க தூய்மை ஆகணும்னா தூய்மை ஆகிறதுக்கான ஞானம் வேணும் இல்லையா. அதை ஞானக்கடல் சிவபாபா தான் கொடுக்குறார். ஏன்னா அவர்கிட்ட தான் இருக்குது. மற்றபடி கங்கை நீர்லேயோ அல்லது எந்த தண்ணியிலையோ குளிக்கிறதுனாலலாம் யாரும் தூய்மை ஆகிட முடியாது. ஏன்னா அழுக்காக இருக்கிறது ஆத்மா. சிவபாபா நம்ம முன்னாடி இவர் உடம்புல இப்போ பிரத்யக்ஷமாக இருக்கிறார். பிரம்மா உடம்புல இருக்கிறார், பிரத்யக்ஷமாக இருக்கிறார். பிரம்மா மூலமாக பிராமணர்களாகிய நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்தியில் பகவான் அர்ஜுனனுக்கு மகா வாக்கியம் சொன்னாருன்னு சொல்லிட்டாங்க. பிராமணர்களை பற்றிய வர்ணனையே இல்லாமல் போயிடுச்சு. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, விஷ்ணு மூலமாக பரிபாலனை அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. ஸோ பிரம்மா மூலமாக தான் ஸ்தாபனை பண்ணுறார், விஷ்ணு மூலமாக கிடையாது, சங்கர் மூலமாகவும் கிடையாது. ஸோ குழந்தைங்க நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு, பிரம்மா மூலமாக ஸ்தாபனை பண்ணுறதுக்கு சிவபாபாவும் இங்கே வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஸ்தாபனை பண்ணுறவர் சிவபாபா தானே. யாருமே திரும்பி போக முடியாது. யாரெல்லாம் இங்கே சதோ பிரதானத்தில் வராங்களோ சத்தியுகத்தின் தொடக்கத்தில், அவங்க மறுபடியும் ரஜோ தமோ நிலையை கடந்து தான் ஆகணும். சதோ பிரதானமாகவே இருந்துட முடியாது எப்போவுமே. கிருஷ்ணர் முழுசாக 84 ஜென்மம் எடுக்கிறார். அதாவது முழுசாக 5000 வருட நடிப்பை நடிக்கிறார் கிருஷ்ணருடைய ஆத்மா. ஆத்மா கர்ப்பத்துக்கு போயிட்டாலே ஜென்மம் எடுத்ததாக தான் கணக்குன்றார் இல்லையா கிருஷ்ணா. அதனால தான் கிருஷ்ணருடைய ஆத்மா எப்போ தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகுதோ அப்போவே இந்த 5000 வருஷ கணக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு பாபா சொல்கிறார். கிருஷ்ணரின் ஆத்மா எப்போ சத்தியுகத்தில் கர்ப்பத்தில் பிரவேசம் ஆகுதோ அப்போத்துலேருந்து 5000 வருஷம் ஆரம்பமாகுதுன்னு பாபா சொல்கிறார் பாருங்க. சிவஜெயந்தி கொண்டாடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இவர் உடம்புல தான் வந்திருக்கிறார். கிருஷ்ணருடைய ஆத்மா கூட கர்ப்ப குகையில் வந்ததுலேருந்து 5000 வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் அதில் கூட குறைய இருந்துச்சுன்னா 5000 வருஷத்துலேயும் குறைவு ஏற்பட்டுடுமே. அதனால் அது துல்லியமாக இருக்கும். இது மிகவும் சூக்ஷ்மமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு கல்பத்திலையும் துல்லியமாக அதே நேரத்தில் தான் ஒரு கர்ப்பத்தில் வராரு. 5000 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது எப்போ கர்ப்பத்தில் போகிறாருன்னா யாருக்குமே தெரியாது. இல்லை, பிறக்கிறத வேணால் சொல்ல முடியும், கர்ப்பத்தில் வந்ததை எப்படி சொல்ல முடியும்? கிருஷ்ணருடைய ஆத்மா கூட இப்போ மறுபடியும் ஞானத்தை கேட்குது. எதுக்காக? மறுபடியும் ஸ்ரீ கிருஷ்ணர் நிலையை அடையிறதுக்காக. அதே மாதிரி நீங்களும் இந்த ஞானத்தை கேட்குறீங்க. எதுக்காக? இந்த கம்சபுரியிலிருந்து கிருஷ்ணபுரிக்கு போகிறதுக்காக. ஸோ இதையெல்லாம் பாபா தான் வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். மாயா பயங்கரமான குத்து சண்டைக்காரன், எக்ஸ்பர்ட். நல்ல நல்ல மகாரதிகளை எல்லாம் வீழ்த்திடுது, தோல்வியடைய வச்சிடுது. அப்போ என்ன மாதிரி குத்து சண்டைக்காரன் மாயான்னு பாருங்கள். எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். ஞானம் கேட்கும்போதே கிரகச்சாரம் வந்து உட்காந்துக்குது இல்லையா? அதாவது ஞானத்தில் இருக்கும்போதே கிரகச்சாரம் உட்காந்துட்ருக்குன்னு அர்த்தம். முரளி கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்களுடைய புத்தியில் விபரீதமான எண்ணங்கள் வந்து உட்காருதுன்னும் அர்த்தம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பாபா குழந்தை ஆகிறாங்க, ஞானத்தை கேட்குறாங்க, நிறைய பேருக்கு ஆர்வமாலும் கூட சொல்கிறாங்க. ஆனாலும் பிறகு மாயாவினால் ஓடி போயிடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுது? வருமானத்தில் கிரகச்சாரம் வந்துடுது. யாருக்கு நஷ்டம்? ராகு திசை இப்போ எல்லோருக்குமே பிடிச்சிருக்குது. ஆனால் உங்களுக்கு மட்டும் இப்போ குரு திசை வந்திருக்குது. போக போக பிறகு யாருக்காவது ராகுவோடைய கிரகணம் ஏற்பட்டுடுது. அப்போ தான் பாபா சொல்கிறாரு, மகா முட்டாள்களை பார்க்கணும் அப்படின்னா அவங்கள நீங்கள் இங்கே தான் பார்க்க முடியுன்றார் இல்லையா? கடவுளே வந்து ஞானத்தை கொடுத்தும் விட்டுட்டு போகிறாங்கன்னா அப்புறம் அவங்கள என்னன்னு சொல்ல முடியும்? நாம் பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை எடுக்கிறோம். பாபா உங்கள்கிட்ட இருந்து முந்தைய கல்பத்தில் கூட நாங்கள் ஆஸ்தியை அடைஞ்சோன்னு உங்கள் ஆத்மா சொல்லுது இல்லையா? அவ்வளோ நிச்சய புத்தி வந்த பிறகு விட்டுட்டு போகலாமா? ஸோ மறுபடியும் ஆஸ்தியை அடையிறதுக்காக தான் நம்ம பாபா கிட்ட வந்திருக்கிறோன்னு ஆத்மா சொல்லுது. ஸோ இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். வெளியில் சென்டரில் கூட இதை புரிஞ்சிக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க. மதுபனில் மட்டும் கிடையாது. இங்கே தான் இந்திர சபை உள்ளது இல்லையா? ஏன்னா இந்திரனாகிய ஞான மழை பொழியக்கூடிய இந்திரனாகிய சிவபாபா அங்கே தான் வரார். அதனால் அதை இந்திர சபைன்றார். இந்திரன் சிவபாபா தானே, அவர் தானே ஞான மழை பொழிகிறாரு, அவர் தானே ஞான கடல். நீங்கள் ஞான நதிகள், ஞான சரோவர், ஏரிகள். மற்றபடி ஞான கடல் சிவபாபாவோ இந்த பிரம்மாவுடவில் உட்காந்து குழந்தைங்களை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியாக்குறார். சொர்க்கத்தில்
ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும். இதுதான் இல்லற தர்மத்துடைய லட்சியம். சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியமே. அதனால தான் நாங்கள் ஞானச்சிதையில் உட்காந்து லக்ஷ்மி நாராயணன் ஆகிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. உயர்ந்த பதவி தானே அடையணும். சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி லக்ஷ்மி நாராயணன் பதவி தான். அரை கல்பமாக ஆத்மாக்கள் துடிச்சிட்டு இருந்தது இந்த துக்கத்தில் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு. பாபா வாங்க வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுத்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு ஆத்மா சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ பாபா வந்து ஜாடையாக சொல்கிறார், இஷாரா கொடுக்குறார். பாரதவாசிகள் தேவி தேவதைகளை வணங்குறவங்க தான் 84 ஜென்மம் அனுபவிப்பார்கள் இல்லையா. பாபா பாரதவாசிகள் சொல்கிறதே சத்தியுகத்தில் ஜென்மம் எடுத்தவர்களாக தான், 84 பிறவி எடுத்தவங்களாக தான். யார் தேவி தேவதைகளாக இருந்து பிறகு பக்தர்களாக மாறி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சு புரிய வைங்க. நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ பக்தர்களுக்கெல்லாம் புரிய வைக்கும்பொழுது அதில் தேவதையாக இருந்தால் இந்த ஞானம் அவங்கள பிடிச்சி இழுக்கும். பாபா வந்து எப்படி 3 தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். பிராமண தர்மம், சூரிய வம்சத்து தர்மம், சந்திர வம்சத்து தர்மம், 3 தர்மத்தையும் ஒன்றா இப்போ ஸ்தாபனை பண்ணுறார். பிறகு அரை கல்பத்திற்கு எந்த தர்மமும் ஸ்தாபனை ஆகாது. பார்த்தீங்களா இல்லை, அங்கே தான் வருது சூரிய வம்சம் சந்திர வம்சம். ஆனால் அந்த தர்மத்தின் ஸ்தாபனை இங்கே நடக்குது, அங்கே நடக்காது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். பிறகு அரை கல்பம், அந்த அரை கல்பம் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய அடுத்த அரை கல்பத்தில் தான் எத்தனை மடங்கள் எத்தனை தர்மங்கள் ஸ்தாபனை ஆகுது. நிறைய தர்மங்கள் ஸ்தாபனை ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற அரை கல்பத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும். அது கூட சங்கம யுகத்தில் தான் ஸ்தாபனை ஆகுது. எதிர்காலத்திற்காக ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அதுவும் இந்த பழைய உலகத்தில் தான் நம்முடைய உயர்ந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை பாபா ஸ்தாபனை பண்ணுறார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஸோ இதுதான் பாபா கிட்ட இருக்கக்கூடிய சக்தி. சர்வசக்திவான் சொல்கிறதுடைய அர்த்தம் வந்து இதுதான், இந்த சக்தி தான், வேறு சக்தி கிடையாது. பாபா எங்களை தன்னுடையவராக ஆக்கிக்கிட்டு சூரிய வம்சம் சந்திர வம்சம் குலத்தை ஸ்தாபனை பண்ணி மற்ற எல்லா குலத்தையும் விநாசம் செய்ய வைக்கிறார். எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்துக்கு போயிடுறாங்க. நீங்கள் மட்டும்தான் சுகத்தில் வரீங்க, அதாவது சுகதாமத்தில் வரீங்க. அந்த நேரத்தில் எந்த துக்கமும் இருக்காது, காரணம் எந்த விகாரமும் இருக்காது, மற்ற தர்மத்தினரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்தை 2500 வருடம் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்காகத்தான் இப்போ பாபாவை நினைக்கிறீங்க. ஸோ அப்போ பாபாவை நினைக்கணுன்னா புத்தியில் இந்த ஞானம் இருக்கணும். எதுக்காக நான் நினைக்கிறேன்? சுகதாமத்துக்கு போகிறதுக்காக, துக்கதாமத்தில் வந்து தப்பிக்கிறதுக்காக பாபாவை நினைக்கிறேன். துக்கதாமத்துலேருந்தும் தப்பிக்கிறோம், சாந்தி தாமத்துலேருந்தும் சீக்கிரமாக தப்பிச்சு கீழே சுகதாமத்துக்கு வந்துடுறோம். பாபா தான் ஞானக்கடலாக இருக்கிறார். ஸோ அதனால தான் அவர் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ ஞானக்கடல் ஒருத்தர் தான் இல்லையா. நம்மளை ஞானக்கடல்னு சொல்ல முடியாது. நாம் அந்த கடல்லிருந்து வெளிப்பட்ட நதிகள், அவருக்கு உதவியாளர்களாக இருக்கிறோம். அதனால் உங்களை ஞான கங்கைகள்னு சொல்லலாம்.
ஞான கடல்னு சொல்ல முடியாது. கடலுடைய குழந்தைங்க நாம். கடலுடைய குழந்தைங்க காமச்சிதையில் உட்காந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டீங்க. அதனால்தான் பதீதர்கள் ஆகிட்டீங்க, அழுக்கானவர்கள் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் என்னை நினைச்சுத்தான் பாவனமாகறீங்க, அதாவது தூய்மையாகிறீங்க. இந்த சிருஷ்டி சக்கரம் 4 பாகங்களை கொண்டது. அதனால தான் இதை 4 யுகங்கள்னு சொல்கிறோம். ஆனால் இதில் 5ஆவதாக சங்கம யுகம் இருக்குது. இது வெளியில் யாருக்குமே தெரியாது. இதுதான் கல்யாணக்காரி யுகம், அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய யுகம். கும்பம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை திருவிழா கும்பமேளான்னு கொண்டாடுறாங்க. ஸோ கும்பம்னாலே சந்திக்கிறது தான். கடலும் நதிகளும் சந்திக்கிற இந்த யுகத்துடைய நினைவு தான் கும்பமேளா. நதிகள் எல்லாம் கடலில் தான் கலக்குது. அந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லாம் ஞான கடலாகிய பரமாத்மாவை சந்திக்கிறோம் இங்கே சங்கமயுகத்தில் ஸ்தூல உடலோட. இதைத்தான் கும்பம்னு சொல்லப்படுது. ஆத்மா பரமாத்மாவை சந்திக்கிற விழாவை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? பரமாத்மாவை சந்திக்கிற ஒரு வினாடியும் விழா தான் இல்லையா? மதுபனில் போய் சந்தித்தாலும் சரி, பரந்தாமத்தில் அல்லது சூக்ஷ்ம உலகத்தில் போய் சந்தித்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்குள்ள பாபாவை அதாவது உங்களுக்குள்ளே சந்திக்கிற செமினார் எல்லாம் பண்ணுறீங்க, சொற்பொழிவு நடத்துகிறீங்க. இதை கும்ப விழான்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? பட்டி வைக்கிறாங்க, அதில் பாபா குழந்தைங்க தான் சந்திக்கிறாங்க. அங்கே பாபா வர்றது கிடையாது. பாபா வந்தால் தான் அது கும்பமேளா. கடல் தன்னுடைய இடத்திலே அமர்ந்து இருக்கிறார் இல்லையா? கடலை தேடி தான் நதி போகும், நதியை தேடி கடல் வராது. ஸோ அதனால் எங்கே இந்த பிரம்மாவுடைய உடல் இருக்குதோ அங்கே தான் ஞான கடல் இருக்கிறார். மற்றபடி நீங்கள் எல்லோரும் ஞான கங்கைகள் உங்களுக்குள்ளே சந்திச்சுக்கிறீங்க. நதிகளில் கூட சின்ன நதி பெரிய நதின்னு இருக்குது தானே. ஸோ அங்கே போய் ஸ்நானம் செய்ய போகிறாங்க. கங்கை, யமுனை, சரஸ்வதி இப்படியெல்லாம் புண்ணிய நதிகள் இருக்குது. டெல்லி யமுனை நதிக்கரையில் தான் சொர்க்கம் இருக்கும். கிருஷ்ணபுரி அங்கே தான் உருவாகுது. அதனால தான் டெல்லியை ஃபரிஸ்தான்னு அங்கே சொல்லப்படும் சொர்க்கத்தில். டெல்லியில் தான் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி நடக்கும். அது கிருஷ்ணருடைய ராஜ்யம்னு சொல்ல மாட்டோம். ராதை கிருஷ்ணர் எப்போ தம்பதிகளாக ஆகிறாங்களோ திருமணத்துக்கு பிறகு அப்போ தான் ராஜ்யம் செய்ய முடியும். ஸோ அங்கே பாருங்க, அங்கே திருமணம் செஞ்ச பிறகு தான் ராஜாராணி ஆகிறாங்க. ராஜ்யமே அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு தான் கிடைக்கிது. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பிறகு தான் அந்த சொத்து கொடுக்கறது இதெல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ குழந்தைங்க நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. மாயாவுடைய புயலோ அதிகமாக கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா இது எல்லையற்ற குத்துச்சண்டை. குஷியாக சண்டை போட்டு மாயாவை வீழ்த்தணும். இங்கே சண்டை யாரோட? 5 விகாரங்களோட தான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் யுத்தம் நடக்குது. அதை வீழ்த்துற வழி என்ன? நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்யணும். அதுதான் வழி. அப்படி நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்யணுன்னு தான் விரும்புகிறோம். ஆனால் மாயா என்ன பண்ணிடுது? நம்மளுடைய யோகத்தையே பறக்க வச்சிடுது இல்லையா? ஸோ அதுதான் மனோதிடமாக பாபாவோட புத்தியை கட்டி போடணும். ஒரு விளையாட்டு கூட காட்டுறாங்க. பரமாத்மா தன் பக்கம் இழுக்கிறாரு, மாயா தன் பக்கம் இழுக்குது. இந்த மாதிரி ஒரு நாடகம் கூட தயாரிச்சிருக்கிறாங்க.
சினிமாவின் ஆடம்பரம் எல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பாபா அப்போ சொல்கிறார். இப்போ ஏஐயோடைய ஆடம்பரம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி நாடகம் இருந்ததுனால பாபா நாடகன்ற பேரை சொல்லிட்டார். நாடகத்தின் அனுசாரமாக இதுவும் புரிய வைக்க வேண்டி இருக்குது. ஏன்னா நாடகம்ன்றதோட சினிமான்றது தான் கரெக்டு. ஏன்னா நாடகத்தில் கூட நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அடுத்த தடவை நாடகம் போடும்போது நடிகரை மாற்றலாம், நடிப்பு கூட கொஞ்சம் வித்தியாசமாக வேறு டைலாக் சொல்லலாம். ஆனால் சினிமா அப்படி கிடையாது. ஒரு தடவை எடுத்துட்டால் எப்போவுமே அதே தான் வரும். அதனால் இதை அனாதி அழியாத நாடகம் உருவாக்கப்பட்டிருக்குது, அதாவது சினிமா உருவாக்கப்பட்டிருக்குது. பாருங்க, அது ரஜினி படத்தில் வாழ்க்கை ஒரு சினிமான்னு ஒரு பாட்டே வருது. அது எப்படி டச் ஆகி எழுதுனாங்க தெரியல. எழுதுனது நாஸ்திகர் வைரமுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அனாதி அழியாத நாடகம் உருவாக்கப்பட்டிருக்குது, உருவாக்கப்பட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பார்ட் அவ்வளவுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு நாம் ஏன் கவலைப்படணும் இல்லையா? அந்த உடம்புல அவங்களுடைய பார்ட் அவ்வளோதான், நாடகம் தானே. ஸோ இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்க போயிட்டாங்க. அந்த உடம்பை விட்டுட்டு திரும்ப இங்கே வர முடியுமா என்ன? ஸோ அதனால் அழறதுனால என்ன பலன்? இது நீதி. இதில் அழறதுக்கான காரணம் என்ன இருக்குது? இந்த உலகத்துடைய பேரே துக்கதாமம் தானே. சத்தியுகத்தில் மோகத்தை வென்ற ராஜாக்கள் இருப்பாங்க. இதை பற்றி நிறைய கதைகள் கூட இருக்குது. சத்தியுகத்தில் மோகன்ற பேரே கிடையாது, அதாவது பற்றே இருக்காது. ஆனால் இங்கே மனிதர்களுக்கு எவ்வளோ மோகம் இருக்குது. தன் மீது, தன்னுடைய குடும்பத்தினர் மீது, தன்னுடைய இனத்தின் மீது, மொழி மீது, நாட்டின் மீது எவ்வளோ பற்று இருக்குது. அங்கே எந்த பற்றும் இருக்காது. ஒரு இறந்த வீட்டில் யாருக்காவது அழுக வரலைன்னா கூட மற்றவங்கெல்லாம் அழுதாச்சும் அவங்கள அழ வச்சிடுவாங்க. ஏன்னா மற்றவங்க இவங்க கவலைப்படுறாங்கன்னு நினைக்கணுமோ. கவலைப்படலைன்னா திட்டுவாங்க. கல் நெஞ்சக்காரின்னு திட்டுவாங்க. ஸோ பாரதத்தில் தான் இந்த அழற பழக்கம் எல்லாம் இருக்குது. கூடி அழறதெல்லாம் பாரதத்தில் தான் சுகமும் இருந்தது. பாரதத்தில் தான் இப்போ அதிக துக்கமும் இருக்குது. ஏன் பாரதத்தில் சுகம் இருந்தது? ஏன்னா பாரதத்தில் தான் இந்த பகவான் பகவதி லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் பண்ணாங்க. ஸோ வெளிநாட்டுக்காரங்க பழைய படங்களை எல்லாம் ரொம்ப குஷியாக வாங்கிக்குவாங்க. பழைய பொருளுக்கு ரொம்ப மதிப்பு இல்லையா, அதிக காசு கொடுத்து வாங்குவாங்க. ஸோ இப்போ கூட இங்கேயே கூட இந்த 5 காசு 10 காசு இந்த பழைய காசெல்லாம் அதிக காசு கொடுத்து வாங்குகிறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் மிக பழமையான சிவன் இங்கே தான் வந்திருந்தார் இல்லையா. ரொம்ப விலை மதிப்பற்றவர் சிவபாபா தான், மிக பழமையானவர். ஆதியோகின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவருக்கு எவ்வளோ பூஜை நடக்குது. இப்போ மறுபடியும் சிவபாபா வந்திருக்கிறார். நீங்கள் இப்போ பூஜை பண்ண மாட்டீங்க, ஏன்னா அவர் நேரடியாக வந்திருக்கிறார். அவர் போனதுனால தான் அவருக்கு பூஜை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கிறார். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த நாடகத்தின் ஞானத்தை புத்தியில் ஆழமாக பதிய வச்சு
கவலையற்றவராக இருக்கணும். நாடகத்தில் அவங்க பார்ட், நாடகத்தில் இது பார்ட். ஏன் கவலைப்படணும்? ஏன்னா நமக்கு தெரியும் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். அதனால் இதில் மோகமற்றவர்களாக இருக்கணும். அவங்கவுங்க பார்ட்டை அவங்கவுங்க நடித்து தான் ஆகணும். இதில் எதுக்கு பற்று? பாபா மூலமாக நமக்கு இப்போ குரு திசை ஏற்பட்டு இருக்குது. ஸோ இது எப்போவுமே உங்களுக்கு கவனம் இருக்கணும். ராகு திசை நம்ம மேலே பற்றிடக்கூடாதுன்றதில் கவனம் இருக்கணும். ஸோ எந்த ஒரு கிரகணம் ஏற்பட்டாலும் அதை ஞான தானத்தினால் அழிச்சிடணும். இல்லை, இந்த ஞானத்தை நீங்கள் தாரணை பண்ணுறதன் மூலமாகவும் மற்றவர்களுக்கு கொடுக்கறதன் மூலமாகவும் அந்த கிரகணத்திலேருந்து நீங்கள் வெளிப்படலாம். வரதானம்: தன்னுடைய மன இறுக்கத்தின், அதாவது டென்ஷன் மேலே கவனம் கொடுத்து உலகத்தின் டென்ஷனை முடிச்சிடக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: மற்றவங்க மேலே அதிக கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் தான் உருவாகும். அதனால் வெளியில் இருக்கிற விஸ்தாரத்துக்கு போகிறதுக்கு பதிலாக சாரத்தில் நிலைச்சிடுங்க. உங்களுடைய உண்மையான சொரூபத்தில் நிலைச்சிடுங்க. அப்போ தான் சங்கல்பங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும். ஸோ சங்கல்பங்களின் எண்ணிக்கையை குறைச்சி தரமான சங்கல்பங்களை மட்டும் உருவாக்குங்க. இல்லை, உயர்ந்த சங்கல்பங்களை மட்டும் உருவாக்குங்க. வீணானது, எதிர்மறை, விகாரம், இந்த சங்கல்பமே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த சங்கல்பங்கள்லாம் வேகமாக ஓடும். அதுதான் குறைக்க சொல்கிறார். முதல்ல உங்களுடைய டென்ஷன் மீது கவனம் கொடுங்க. இல்லை, சங்கல்பங்கள் வேகமாக ஓடுறது தான் டென்ஷனு. அதன் மீது கவனம் கொடுங்க. அப்போ தான் உங்களால் உலகத்தில் உள்ள அநேக விதமான டென்ஷனை முடிக்க முடியும். விஸ்வ கல்யாணக்காரி ஆக முடியும். இல்லையா, தனக்கே நன்மை செய்து கொள்ளாதவன் யாருக்கும் நன்மை செய்ய முடியாது. தன்னுடைய டென்ஷனை முடிக்கிறவனால தான் உலகத்தின் டென்ஷனை முடிக்க முடியும். ஸோ அதனால தான் பாபா முதல்ல உங்களை செக் பண்ணுங்க. ஸோ முதல்ல உங்களுடைய சேவையை செஞ்சீங்கன்னா மற்றவர்களுடைய சேவை தானாகவே நடந்துடும். சுயமாற்றமே உலக மாற்றம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஸோ அதில் மெயினாக சங்கல்பத்தில் கவனம் கொடுக்கணும். உயர்ந்த சங்கல்பம் தான் உருவாக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். ஸ்லோகன். ஸோ ஸ்லோகனில் பாபா சொல்கிறாங்க, உறுதித்தன்மையோட மனசை கட்டுப்படுத்தினீங்கன்னா ஸோ அப்போ தான் யோகத்தின் அனுபவம் ஆகும். இல்லையா, திடத்தன்மையின் மூலமாக மனதின் எண்ணங்களை கட்டுப்படுத்தணும். அவ்யக்தேஷரால் பாபா சொல்கிறாங்க, ஸ்தாபனை காரியத்துக்கு நிமித்தமாக இருக்கிறவங்க நினைவில் ஜுவாலா ரூபமாகும்போது தான் விநாச ஜுவாலை பிரத்யட்சமாகும். ஸோ அதுக்காக கூட்டாக சென்டரில் யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் அடிக்கடி.